It's story time. ஒரு சிற்பிக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, அதுக்கு தீர்வா அவர் என்ன முடிவெடுத்தாருன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. ஆரவல்லி மலைத்தொடரோட ஒரு பகுதியா சோனாபுரின்னு ஒரு சின்ன நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேரு மகேந்திரன். அவரோட நாடும் அவரோட நாடு மாதிரியே சின்ன நாடாக இருந்த இன்னொரு 16 நாடுகளும் கனககிரின்னு ஒரு பெரிய நாட்டுக்கு கட்டுப்பட்டு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. கனககிரி நாட்டோட ராஜா விக்ரமன் இந்த நாடுகளுக்கெல்லாம் சக்கரவர்த்தியாக இருந்தார். சோனாபுரி நாட்டு ராஜா மகேந்திரன் தன்னோட வரி வருவாயில் ஒரு பகுதியை கனககிரி நாட்டு ராஜாவுக்கு கப்பமாக கட்டிக்கிட்டு இருந்தார். சோனாபுரி பகுதியில் கடந்த 2 வருஷமாக சரியாக மழை பொழிவு இல்லாததுனால மகேந்திரனால் முழு அளவுக்கு கப்பத்தை கட்ட முடியலை. ஆனாலும் விக்ரமன் அவர்கிட்ட அடுத்த வருஷத்துக்குள்ள நிலுவையில் இருக்கிற கப்பத்தையும் சேர்த்து கட்டிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். கனககிரி நாட்டுக்கு கட்ட வேண்டிய கப்பத்தொகை தன்னோட ஒரு வருஷத்தோட வரி வருவாயில் பாதிக்கு மேலே தாண்டிட்டதுனால இதை எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியாமல் மகேந்திரன் ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தார். மன அழுத்தத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்காக அவர் சோனாபுரியோட காடுகள் அடர்ந்த மலைப்பகுதியில் வேட்டைக்கு கிளம்பினார். அடர்ந்த காடுகளும் அந்த அழகான மலைப்பகுதியும் அவரோட மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அலைஞ்சு திரிஞ்சு வேட்டையாடினதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கிறதுக்காக அவர் ஒரு மரத்தடியில் படுத்தாரு. கொஞ்ச நேரத்தில் அவரையும் அறியாமல் அப்படியே தூங்கிட்டாரு. அப்பதான் அவரோட கனவுல கடவுள் வந்தாரு. கடவுள் அவர்கிட்ட பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மலையோட உச்சியில என்னோட கோவில் இருந்துச்சு. சரியான பராமரிப்பு இல்லாம அந்த கோவில் கொஞ்சம் கொஞ்சமா சிதிலமடைஞ்சு மொத்தமாவே அழிஞ்சு போச்சு. இப்ப கூட மலை உச்சியில இருக்கிற பெரிய வேப்ப மரத்துக்கு அடியில என்னோட சிலை புதைஞ்சு கிடக்கு. அந்த சிலையை மீட்டெடுத்து உங்க நாட்டுல இருக்கிற ஒரு நல்ல சிற்பியை வச்சு மறுபடியும் எனக்கு மலை உச்சியில ஒரு கோவில் கட்டு. அதுக்கப்புறம் உன்னோட நாட்டோட தலையெழுத்தே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாரு. திடுக்குன்னு எழுந்திருச்சு உக்காந்த மகேந்திரனுக்கு தன்னோட கனவு உண்மையா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அவரு மலை உச்சிக்கு போய் பார்த்தப்போ அங்க நிஜமாவே ஒரு பெரிய வேப்ப மரம் இருந்துச்சு. அரண்மனையிலேருந்து சில ஆட்களை வரவழைச்சு அவரு அந்த வேப்ப மரத்துக்கு அடியில தோண்டி பார்க்க சொன்னாரு. 7-8 அடி தோண்டினதும் அங்க ஏற்கனவே ஒரு கோவில் இருந்ததுக்கான தடயங்கள் கிடைச்சிது. மகேந்திரன் தன்னோட ஆட்கள் கிட்ட இங்க ஒரு கடவுள் சிலை புதைஞ்சு கிடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க தோண்டி எடுக்கும்போது அந்த சிலைக்கு எந்த சேதமும் வந்துடக்கூடாது. அதனால எந்த கருவியையும் பயன்படுத்தாம வெறுங்கையால தோண்டுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படியும் அவரோட ஆர்வம் தாங்காம அவரும் தோன்றவங்களோட சேர்ந்துகிட்டு வெறுங்கையால தோண்ட ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவர் எதிர்பார்த்த மாதிரி 6 அடி உயரத்துல இருக்கிற ஒரு கால பைரவரோட சிலை அவருக்கு கிடைச்சிது. மகேந்திரன் அப்பவே எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இந்த மலை உச்சியில கால பைரவருக்கு அவர் சொன்ன மாதிரியே ஒரு பெரிய கோவிலை கட்டணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாரு. தன்னோட நாட்டுல இருந்த திறமை வாய்ந்த சிற்பிகளை பற்றி அவர் விசாரிச்சப்போ உயிர் சிற்பி அப்படின்னு அரவிந்தனோட பேரைத்தான் எல்லாருமே சொன்னாங்க. அவர் வடிக்கிற சிற்பம் எல்லாம் உயிரோட இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குங்கிறதுனால அவரோட சிற்பங்களுக்கும் உயிர் சிற்பம்னு பேர் இருந்துச்சு. அவருக்கும் உயிர் சிற்பின்னு ஒரு பேர் இருந்துச்சு. அவர் வடிக்கிற சிற்பம் எல்லாம் சில சமயம் உயிரோட எழுந்திருச்சு வந்துடுறதா ஊருக்குள்ள ஒரு பேச்சும் இருந்துச்சு. மகேந்திரன் அரவிந்தனை அரண்மனைக்கு வரவழைச்சு மலை உச்சியில காலபைரவருக்கு கோவில் கட்டுற திட்டத்தை பத்தி சொன்னாரு. அரவிந்தன் அவர்கிட்ட தான் வடிக்கிற சிற்பம் எல்லாம் உயிர் உள்ள சிற்பம் மாதிரி இருக்கிறதுனால மற்ற சிற்பிகளை விட தன்னோட சிற்பத்துக்கு அதிக நேரமும் பொருள் செலவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. மகேந்திரன் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டதுனால மலை மேல தங்கி இருந்து அரவிந்தன் கோவிலை கட்டுறதுக்கு சம்மதிச்சாரு. அடுத்த 1 வருஷத்துக்குள்ள கோவில் முடிவடைகிற நிலைமைக்கு வந்துடுச்சு. ஆனா மகேந்திரன் எதிர்பார்த்ததை விட செலவு ரொம்ப அதிகமாகி
அவரோட ஒரு வருஷத்தோட மொத்த வரி வருவாயும் இந்த கோவிலுக்கே செலவாயிடுச்சு. இதுக்கு நடுவுல கனககிரி நாட்டோட சக்கரவர்த்தி விக்ரமன் நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டதுனால அவரோட பையன் ஜெயசிம்மன் புது சக்கரவர்த்தியா பதவி ஏத்துக்கிட்டு இருந்தாரு. மகேந்திரன் அவரை சந்திச்சு நிலுவையில் இருக்கிற கப்பத்தொகையையும் இந்த வருஷத்துக்கான கப்பத்தொகையையும் சேர்த்து அடுத்த வருஷம் கட்டிடுறதா சொல்லி அவகாசம் கேட்டாரு. ஆனா ஜெயசிம்மன் அதுக்கு ஒத்துக்கல. நாட்டு மக்கள்கிட்ட நீங்க வரி வசூல் செஞ்சு அதை வச்சு ஏதோ கோவில் கட்டுறதா எனக்கு தகவல் வந்துச்சு. அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள நீங்க கட்ட வேண்டிய மொத்த கப்பத்தொகையையும் கட்டலைன்னா உங்க நாட்டு மேல போர் தொடுத்து உங்க நாட்டையும் என்னோட நாட்டோட இணைச்சிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. மகேந்திரன் ரொம்ப மன அழுத்தத்தோட தன்னோட நாட்டுக்கு திரும்பி வந்தாரு. சொன்ன மாதிரியே அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள கனககிரியோட படைகள் சோனாபுரிய முற்றுகையிட்டுடுச்சு. மலை உச்சியில இருந்த கோவிலை பார்த்ததும் கனககிரி நாட்டோட தளபதி இந்த கோவில்னால தான் மகேந்திரனால கப்பத்தொகைய ஒழுங்கா கட்ட முடியல, முதல்ல இந்த கோவிலை இடிச்சு தள்ளுங்க அப்படின்னு தன்னோட வீரர்களுக்கு உத்தரவிட்டாரு. கோவிலை இடிக்கிறதுக்காக மலை மேல போன வீரர்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. கோவிலை சுத்தி 16 பாவை விளக்கு சிற்பங்கள் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு உயிரோட்டமா இருந்த அந்த எல்லா சிற்பத்தோட கண்ணுலேருந்தும் கண்ணீர் வழிஞ்சுகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த உடனே வீரர்கள் எல்லாம் பயந்து போய் தளபதி கிட்ட சொன்னாங்க. தளபதியும் வந்து கண்ணீர் வழியிற சிற்பங்களை பார்த்தாரு. கோவிலை இடிக்கிறத பத்தி சக்கரவர்த்தி முடிவெடுத்துக்கட்டும் அப்படின்னு நினைச்ச தளபதி இந்த தகவலை ஜெயசிம்மன் கிட்ட சொன்னாரு. ஜெயசிம்மன் அவர்கிட்ட கோவிலை இடிக்க வேண்டாம், அது ஏதாவது தெய்வ குத்தம் ஆயிட போகுது, நீங்க திரும்ப வந்துடுங்க. மகேந்திரன் கேட்ட மாதிரி அடுத்த வருஷமே அவரு கப்பத்தொகையை சேர்த்து கட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. போர் எதுவும் நடக்காம கனககிரியோட படைகள் எல்லாம் திரும்பி போனத சோனாபுரி நாட்டு மக்கள் வெற்றியா கொண்டாடினாங்க. சிற்பி அரவிந்தனை அரண்மனையில தன்னை வந்து பார்க்க சொல்லி மகேந்திரன் மலை உச்சிக்கு ஒரு ஆளை அனுப்பினாரு. போர் நடக்காம பார்த்துக்கிட்டதுக்காக அரச வேலை வச்சு தனக்கு கௌரவத்தை கொடுக்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புல அரவிந்தனும் கிளம்பி அரசவைக்கு வந்தாரு. ஆனா மகேந்திரன் அவர்கிட்ட ரொம்ப கடுமையான குரல்ல, என்ன சிற்பி நீங்க, எதுக்காக கோவில் வாசல்ல 16 பாவை விளக்கு சிலைய வடிச்சு வச்சீங்க? எல்லா சிலையும் எதிரிகளுக்கு முன்னாடி கண்ணீர் விட்டு அழுது எனக்கு மிகப்பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துடுச்சு. இந்த பாவை விளக்கு சிலைகளுக்கு பதிலா நீங்க முரட்டு குதிரையில உக்காந்துருக்கிற மாதிரி பெரிய வீரர்களோட சிலைய வடிச்சு வச்சிருந்தா அவங்களுக்கு உயிர் வந்து எதிரிகளோட போரிட்டு நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்திருப்பாங்க. உங்ககிட்ட இந்த கோவில் கட்டுற வேலையை கொடுத்ததுக்கு எனக்கு அவமானம்தான் மிச்சம் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாரு. அரச வேலை நிக்க வச்சு மகேந்திரன் இப்படி கேட்டது அரவிந்தனுக்கு மிகப்பெரிய அவமானமா இருந்துச்சு. ஆனா அவரு அதை வெளிக்காட்டிக்காம மறுபடியும் மலை உச்சிக்கு வந்து சேர்ந்தாரு. முதல் வேலையா திறந்திருந்த பாவை விளக்கு சிலைகளோட கண்களை அவரு மூடிவிட்டாரு. 16 பெரிய பாறைகளை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு பாறையிலையும் மகேந்திரன் கேட்டுக்கிட்ட மாதிரி ஒரு முரட்டு குதிரையில உருவிய வாளோட இருக்கிற மாதிரி போர் வீரர்களோட சிலைய அவரு உயிர் சிற்பமா வடிக்க ஆரம்பிச்சாரு. சிலை வடிக்கும்போது ஒவ்வொரு சிற்பமும் 1000 வீரர்களுக்கு சமமான வீரத்தோட இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவரு வடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அரவிந்தன் மேல இருந்த கோபத்துல அரண்மனையிலேருந்து பணம் கொடுக்கறத மகேந்திரன் முற்றிலுமா நிறுத்திட்டாரு. அரவிந்தன் தன்னோட சொத்துக்களை வித்தும் மக்கள்கிட்டேந்து கிடைச்ச நன்கொடை பணத்திலையும் ஒரு வருஷத்துக்குள்ள இந்த உயிர் சிற்பங்களை வடிச்சு முடிச்சாரு. ஒரு வருஷத்தோட முடிவுல மகேந்திரன் செலுத்த வேண்டிய மொத்த கப்பத்தொகையையும் உடனே செலுத்த சொல்லி ஜெயசிம்மன் கிட்டேந்து அவருக்கு ஒரு செய்தி வந்திருந்துச்சு. ஒரு வாரத்துக்குள்ள மொத்த நிலுவைத் தொகையை செலுத்தலேன்னா சோனாபுரி மேல போர் தொடுத்து வரப்போறதாவும் அந்த செய்தியில ஜெயசிம்மன் சொல்லியிருந்தாரு. ஜெயசிம்மனுக்கு செலுத்தக்கூடிய அளவுக்கு மகேந்திரனோட கஜானாவில் பணம் இல்லை. மகேந்திரன் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கும்போது அவரை பார்க்கறதுக்காக அரண்மனைக்கு அரவிந்தன் வந்திருந்தாரு. அவரு மகேந்திரன் கிட்ட நீங்க சொன்ன மாதிரியே முரட்டு குதிரையில உருவிய வாளோட இருக்கிற மாதிரி 16 உயிர் சிற்பங்களை வடிச்சு வச்சிருக்கேன். ஒரு போர்னு வந்தா கால பைரவரோட அருளோட ஒவ்வொரு உயிர் சிற்பமும்
1000 வீரர்களுக்கு சமமான வீரத்தோட போரிடும் அப்படின்னு சொன்னாரு. அரவிந்தன் சொன்னதை கேட்டதும் அது வரைக்கும் மகேந்திரனுக்கு இருந்த மன அழுத்தம் போன இடம் தெரியாம போயிடுச்சு. ஒரு வாரத்துல 10,000 படை வீரர்களோட வந்த கனககிரி படைகளை 16 உயிர் சிற்பமும் சேர்ந்து விரட்டி அடிச்சிடுச்சு. போர்ல தோத்து போன ஜெயசிம்மன் நாட்டை விட்டே ஓடிட்டாரு. மகேந்திரன் கனககிரியையும் தன்னோட நாட்டோட இணைச்சுக்கிட்டு தன்னை சக்கரவர்த்தியா அறிவிச்சுக்கிட்டாரு. இப்ப கனககிரிக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருந்த எல்லா சின்ன நாடுகளும் சோனாபுரிக்கு கப்பம் கட்ட ஆரம்பிச்சிடுச்சு. கோவில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் உன் நாட்டோட தலையெழுத்தே மாறிடும் அப்படின்னு கடவுள் சொன்னதோட அர்த்தம் மகேந்திரனுக்கு இப்ப புரிஞ்சுது. இந்த வெற்றிக்கெல்லாம் காரணமான அரவிந்தனை மகேந்திரன் தேடி பார்த்தப்போ அவரு அந்த நாட்டை விட்டே போயிருந்தாரு. எவ்வளவோ தேடி பார்த்தும் யாராலையும் அரவிந்தனை கண்டுபிடிக்க முடியல. மகேந்திரனோட அமைச்சர் அவர்கிட்ட ஒரு கலைஞனுக்கு அங்கீகாரம் மட்டும்தான் முக்கியம், போன வருஷம் போர் நடக்காம இருந்ததுக்கும் அரவிந்தன் வடித்த உயிர் சிற்பங்கள் தான் காரணம், அதுக்கான அங்கீகாரம் தனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அரவிந்தன் அரசவைக்கு வந்தாரு. ஆனா அவருக்கு அங்கீகாரத்துக்கு பதிலா அவமானம்தான் பரிசா கிடைச்சிது. இருந்தாலும் தன்னோட நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவரு நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரியே முரட்டு குதிரையில உருவிய வாளோட இருக்கிற மாதிரி 16 உயிர் சிற்பங்களை செஞ்சு கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. உயிர் கொடுக்கறது கடவுளோட வேலை. இனிமே இந்த நாட்டுல இருந்தா நீங்க வேற வேற சிற்பங்களை செய்ய சொல்லி அதுக்கு உயிர் கொடுக்க சொல்லி அவரை வற்புறுத்துவீங்க அப்படின்னு அவருக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கும். அதனால தான் அவரு நாட்டை விட்டே போயிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. அரவிந்தனோட நல்ல மனசும் அவரோட உண்மையான நோக்கமும் இப்ப மகேந்திரனுக்கு புரிஞ்சிச்சு. ஆனா தாமதமா அது புரிஞ்சு எந்த பயனும் இல்லை அப்படின்னு அவரு உணர்ந்துகிட்டாரு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.